குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் கட்சி வேட்பாளர் அனுரா குமார திசநாயகே வெற்றி பெற்றார். முதல் சுற்று ஓட்டு எண்ணிக்கையில் யாருக்கும் 50% ஓட்டு கிடைக்கவில்லை. பெரும்பான்மைக்கு 50% ஓட்டுகள் வேண்டும். இரண்டாம் சுற்றில் விருப்ப ஓட்டுகள் அடிப்படையில் வெற்றியாளரை தேர்வு செய்தது இலங்கை தேர்தல் ஆணையம். முதல் விருப்ப ஓட்டு எண்ணிக்கை முடிவில் அனுரா 39% ஓட்டுகளும் சஜித் 34% ஓட்டுகளும் பெற்றிருந்தனர். இரண்டாம் விருப்ப ஓட்டு எண்ணிக்கையின் முடிவில் அனுராவுக்கு 42.31% ஓட்டுகளும் சஜித்துக்கு 32.76% ஓட்டுகளும் கிடைத்திருந்தன. இதன் அடிப்படையில் அனுரா வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்டார். இதன் மூலம் இலங்கை வரலாற்றில் அதிபர் பதவியை கைப்பற்றிய முதல் இடதுசாரி வேட்பாளர் என்ற சிறப்பை அனுரா திசநாயகே பெற்றார். 56 வயதான அனுரா திசநாயகே 1968 அனுராதபுரம் மாவட்டத்தில் கூலி தொழிலாளிக்கு மகனாக பிறந்தவர். இயற்பியல் பட்டப்படிப்பு முடித்துள்ளார். 1987 முதலே ஜனதா விமுக்தி பெரமுனா கட்சியில் இணைந்து செயல்பட்டு வந்தார். 1995 சோசியலிச மாணவர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டார். ஜனதா விமுக்தி பெரமுனாவின் மத்திய குழு உறுப்பினராகவும் பதவி வகித்தார். 2000ஆம் ஆண்டில் எம்பியாக தேர்வானார். 2004 வேளாண்மை கால்நடை அமைச்சராக பதவி வகித்தார். 2005 இவருடன் சேர்த்து சில அமைச்சர்கள் பதவியை ராஜினாமா செய்தனர். 2015 முதல் 2018 வரை எதிர்க்கட்சிகளின் தலைமை கொறடாவாக இருந்துள்ளார். 2019 தேசிய மக்கள் சக்தி என்ற கூட்டமைப்பை தோற்றுவித்தார். அதன் வேட்பாளராக 2019 நடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார். அப்போது அவருக்கு வெறும் 3% ஓட்டுகளே கிடைத்தன. அதன் பிறகு இலங்கை அரசுக்கு எதிரான பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்றார். இவரது கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் சித்தாந்த அடிப்படையிலான கம்யூனிஸ்ட் கட்சியாகும். அரசுக்கு எதிராக ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சிகளில் 2 முறை ஈடுபட்டுள்ளது. இப்போது தேர்தல் அரசியலில் ஈடுபட்டு வெற்றி பெற்றுள்ளது. இலங்கை தமிழர்கள் பிரச்சினைக்கு இவராவது தீர்வு காண்பாரா என்ற எதிர்பார்ப்பு தமிழர்கள் மத்தியில் இருந்தது. ஆனால் தமிழர்களுக்கு அனுரா எந்த விதமான வாக்குறுதியும் தரவில்லை. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் யாழ்ப்பாணம் சென்று மாகாண சபை அதிகாரம் பற்றி பேசினார். இதனால் ஒரு தரப்பு இலங்கை தமிழர்கள் ஓட்டுகளை அனுரா அள்ளினார். இது தவிர அனுரா அதிபராவது இந்தியா இலங்கை உறவிலும் தாக்கத்தை உண்டாக்கும் என கூறப்படுகிறது. இவரது கட்சி இடதுசாரி கொள்கை கொண்டதால் இயல்பாகவே சீனாவுக்கு நெருக்கமாக இருக்கும். மாகாணங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை அனுரா கட்சி தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. அதானி குழும முதலீட்டில் உருவாகும் காற்றாலை மின் திட்டத்தை ரத்து செய்வோம் என அனுரா கூறியுள்ளார். இவையெல்லாம் பதவி வருவதற்கு முன் இருந்த நிலைப்பாடு. இனி அனுரா அதிபராக பதவியேற்ற பின் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்தே இந்தியா இலங்கை இடையிலான உறவு மாறுபடும். இது தவிர இலங்கையில் நிலவும் பொருளாதார நெருக்கடியை எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பதையும் பார்க்க வேண்டும்.